ஒரு 3 நிகழ்வு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பீஷ்மர் இச்சாமிருத்யுவானது, நச்சிகேதன் யமனையே பார்த்து மரணமிலா பெருநிலையை பெற்றது, நச்சிகேதன் மரணத்தை எதிர்கொண்டு மரணமிலா பெருநிலை பெற்றது, பீஷ்மர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை டிக்ளேர் பண்ணது மூலமா இச்சாமிருத்யு, விரும்பிய நேரத்திலே மரணத்தை அடைகின்ற இச்சாமிருத்யு நிலையை பெற்றது. உத்தராயணம் வருது, இன்னும் 10 நாட்கள்ல பல ஆலயங்கள உத்தராயண புண்ணியகால பிரம்மோத்சவத்துக்கு கொடியே ஏற்றிட்டாங்க. அண்ணாமலையார் கோவில கூட உத்தராயண புண்ணியகால பிரம்மோத்சவம் கொடியேறியாச்சு. உத்தராயண புண்ணியகாலம் வருது. இந்த உத்தராயணம் வரும் வரை காத்திருந்து உயிர் விட்டார் பீஷ்மர். அப்படின்னா இச்சாமிருத்தி, விரும்பும் பொழுது உயிர் விடுகின்ற சக்தி உடையவராக ஆனார். அடுத்து சாவித்திரி ஒரு படி மேல போய் யமன் கொண்டு போன கணவன் உயிரை மீண்டு கொண்டு வந்தாள். இது 3மே பாத்தீங்கன்னா பயோ எலக்ட்ரிசிட்டியோட மேனிபுலேஷன் பவர் தாங்க. ஒன்றும் அறியாத சிறு பாலகன், எளிமையான நேர்மையான சிறு பாலகன் நச்சிகேதன், அவனுக்குள்ள அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது ஸ்ரத்தையாக வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா பெருநிலையை அடையச் செய்தது. அவனுடைய ஸ்ரத்தை பாத்தீங்கன்னா, யமன் என்னென்னவோ வரம் கொடுத்து டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாரு நச்சிகேதனை. அப்பா, நீ எவ்வளவு நாள் வேணா வாழறதுக்கு, நாடு வீடு காடு சகல சுகங்கள், ஸ்வர்க்கத்தோட ஆத்துணை போகங்கள், எவ்வளவு நாள் நீ வேணும்னு கேட்கறீ, அவ்வளவு நீண்ட ஆயுள் எல்லாம் கொடுக்குறேன், மரணம் இல்லாத நிலை மட்டும் கேட்காத. இவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேறான். இதுதான் வேணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மயங்காத, இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காத ஒரு தெளிந்த ஸ்ரத்தையோடு பயோ எலக்ட்ரிசிட்டி பீக்ல, கான்சியஸ்னஸ் பீக்ல இருந்ததுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாம இப்படிதான் இதுதான் எனக்கு வேணும் நின்னதுனால யமனிடம் இருந்தே மரணமிலா பெருநிலையை, ஜீவன் முக்தியை வரமாக பெற்றான் நச்சிகேதன்.